ஓசேயா அதிகாரம் 11. தம் மக்கள் மேல் கடவுளின் பேரன்பு. இஸ்ரவேல் குழந்தையாய் இருந்தபோது அவன் மேல் அன்பு கூர்ந்தேன். எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன். எவ்வளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாய் விலகி போனார்கள். பாகால்களுக்கு பலியிட்டார்கள், சிலைகளுக்கு தூபம் காட்டினார்கள். ஆனால் எப்ராயிமுக்கு நடை பயிற்றுவித்தது நானே, அவர்களை கையில் ஏந்தியதும் நானே. ஆயினும் அவர்களை குணமாக்கியது நானே என்பதை அவர்கள் உணராமற் போனார்கள். பரிவு என்னும் கட்டுகளால் அவர்களை பிணைத்து அன்பு கயிறுகளால் கட்டி நடத்தி வந்தேன். அவர்கள் கழுத்தின் மேல் இருந்த நுகத்தை அகற்றினேன். அவர்கள் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன். எகிப்து நாட்டுக்கே அவர்கள் திரும்பி போவார்கள். அசிரியா அவர்களை அரசாளும், ஏனெனில் என்னிடம் திரும்பி வர மறுத்துவிட்டார்கள். அவர்களுடைய தீய எண்ணங்களை முன்னிட்டு அவர்களின் நகர்களுக்கு எதிராக வாள் பாய்ந்தெழுந்து அவர்கள் கதவுகளின் தாழ்பால்களை நொறுக்கிவிட்டு அவர்களை விழுங்கிவிடும். என் மக்கள் என்னை விட்டு விலகிப் போவதிலேயே கருத்தாய் இருக்கிறார்கள். அவர்கள் மேல் நுகத்தடி பூட்டப்படுவதால் கூக்குரலிடுவார்கள். அந்த நுகத்தை அகற்றுவார் எவரும் இல்லை. எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி கை நெகிழ்வேன்? உன்னை எப்படி அதிமாவை போலாக்குவேன்? செபோயிமுக்கு செய்தது போல் உனக்கும் செய்வேனோ? என் உள்ளம் அதை வெறுத்து ஒதுக்குகின்றது, என் இரக்கம் பொங்கி வழிகின்றது. என் சீற்றத்தின் கனலை கொட்ட மாட்டேன், எப்ராயிமை அழிக்க திரும்பி வரமாட்டேன். நான் இறைவன், வெறும் மனிதன் அல்ல. நானே உங்கள் நடுவிலிருக்கும் தூயவர். ஆதலால் நான் நகர்க்கு எதிராக வரமாட்டேன். அடிமைத்தலையினின்று திரும்புதல். ஆண்டவராம் என் பின்னே அவர்கள் போவார்கள். நானும் சிங்கத்தைப் போல கர்ச்சனை செய்வேன். ஆம், நான் கர்ச்சனை செய்வேன். அவர்களின் புதல்வர் மேற்கிலிருந்து நடுங்கிக் கொண்டு வருவர். எகிப்தினின்று பறவைகள் போலவும் அசிரியா நாட்டினின்று புறாக்களைப் போலவும் நடுங்கிக் கொண்டு வருவர். அவர்களை தம் வீடுகளுக்கே திரும்பச் செய்வேன் என்கிறார் ஆண்டவர். எப்ராயிம் மக்களின் பொய்க்கூற்று என்னை சூழ்ந்துள்ளது. இஸ்ரவேல் குடும்பத்தாரின் வஞ்சகம் என்னை வளைத்து கொண்டுள்ளது. ஆனால் யூதா இறைவனோடு இன்னும் நடக்கிறான். தூயவராம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாயிருக்கிறான்.